வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் டாக்ஸை வெறுக்கிறவங்க கிட்ட நான் சில கேள்விங்களை கேட்கணுன்னு தாங்க நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதுங்களை வெறுக்கிறதுக்கான காரணம் என்னென்ன? குலைச்சிட்டே இருக்குது, அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்துட்டு பாத்ரூம் போயிடுது, அதுக்கப்புறம் என்ன வண்டி போகும்போது வரும்போது குறுக்க நிற்குது, அப்புறம் பின்னாடியே ஓடி வருது, இதெல்லாம் தானங்க ஒரு காரணமாக சொல்கிறீங்க. அதனால் வந்துட்டு அதுங்க இனமே இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட இருக்கவே கூடாது, மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் சாக கூட அடிங்க, ஆனால் வந்துட்டு ரோட்டில் இருக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ரேப் பண்ணவங்க, கொள்ளடிச்சவங்க, மொத்தமாக நம்மளை சுருட்டிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க எல்லாரும் இந்த நாட்டில் இருக்கலாம். திருட்டு பயலுங்க, குழந்தைன்னு கூட பார்க்காம ரேப் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாயிலா ஜீவன் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு தானேங்க நினைக்கிறீங்க. அதுங்க கொலைக்குதுங்கன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பத்திரப்படுத்துறதுக்காக தான். ஒரு வேளை சாப்பாடு நம்ம போட்டுட்டோன்னா கூட நமக்கு விசுவாசமாக இருக்குங்க. யாராவது புதுசாக ஆள் வந்தாலோ இல்லை வேறு நாய்ங்க வந்தாலோ அதுங்க கொலைச்சி, இது என்னோட ஏரியாடா, யாரும் வரக்கூடாது, இது எங்கள் பாதுகாப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாப்புக்குங்க. எத்தனை பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க இப்போவும் வந்துட்டு மனுஷங்களை நம்பி வந்துட்டு ராத்திரியில் வேலை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி வாயிலா ஜீவன்கள் தனக்கு துணையாக இருக்காங்கன்னு சொல்லி நம்பிட்டு தாங்க எத்தனையோ பெண்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. குழந்தைங்களை கடிச்சிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சில நாய்ங்க வந்துட்டு அக்ரெசிவாக கடிச்சிடுதுன்னே சொல்லலாம். ஆனால் அதுங்களுக்கு பின்னாடி வந்துட்டு குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணாங்க. சில குழந்தைங்க வந்துட்டு அடிக்கிறது, துரத்துறது, அதுங்களை பயம்புறுத்துறது, அப்படி அதிகமாக பண்ணி 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 அதுங்க அக்ரெசிவ் ஆகிட்டு குழந்தைங்க வந்தாலே வந்துட்டு இப்படி தான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி பயந்துனா அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் எத்தனையோ இருக்குங்க. மனுஷங்களை கடிக்கிறதுக்கோ இல்லை கொலைக்கிறதுக்கோ வராங்கன்னா அவ்வளோ வந்துட்டு மனுஷங்க கையெல்லாம் அவங்க வந்துட்டு அடியோ ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தங்க. ஏன்னா எத்தனையோ நாய்க்குட்டிங்க வந்துட்டு கடை முன்னாடி நிற்குது இல்லை வீட்டு முன்னாடி நிற்குதுன்னு சொல்லிட்டு சுடு தண்ணி எடுத்து ஊற்றுறது, பெரிய இரும்பு ராடில் அடிக்கிறது, குச்சியில் அடித்து அது காலை உடைக்கிறது, சில பேர் இன்னும் ஓவர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அதுக்கு பாய்சன் வச்சு கொன்னுறது, குட்டிங்க போட்டுருந்தா அந்த குட்டிங்களை கண்ணு கூட திறக்காத குட்டிங்களை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் வீசிடுறது, இல்லை எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துல எடுத்துகிட்டு போய் போட்டுடுறது, கை காலுங்களை கட்டி அதை மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுடுறது, அதுங்களுக்கு வந்துட்டு இரும்பு கம்பியில் கை கால் கட்டி விடுறது, ரப்பர் பேண்ட் மாதிரி இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக போட்டு விடுறது, இந்த மாதிரி எத்தனையோ வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு அதுங்களுக்கு அவ்வளோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பண்ணாலும் எல்லா மனுஷங்களும் வந்துட்டு தப்பானவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு வேளை பிஸ்கெட் போட்டாலோ இல்லை அதுங்களோட தலையை அன்பாக வந்துட்டு தடவி கொடுத்தாலோ கண்டிப்பாக நம்மளை நம்பிட்டு தாங்க நிற்கும். அப்படியாப்பட்ட வாயிலா ஜீவன்கள் தாங்க அதுங்க. தப்பு இவங்களும் தப்பு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளையும் வந்துட்டு கடிக்கிறதுக்கு வராதுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ அன்பை கொட்டி கொடுக்குங்க. ஆனால் அது புரியாமல் தாங்க நம்ம ஆளுங்க வந்துட்டு அதுங்க இதை பண்ணுதுங்க அதை பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு இந்த வாயிலா ஜீவன்கள் மேலே வன்மத்தை காமிச்சு அதுங்க இனமே இல்லாமல் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு இப்படி ஒரு நாய்க்குட்டிங்க ஏன்னா இருந்துச்சு, நம்ம ரோட்டில் தான் இருந்துச்சுன்றதை காமிக்கவே கூடாது, அதுங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கவே கூடாதுன்ற மாதிரி மொத்தமாக அழிக்கணுன்ற விதமாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு ப்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணோம். இப்போது இந்த இனத்தை மொத்தமாக அழிச்சிட்டோன்னா, நாட்டு நாய்ங்க இனத்தை அழிச்சிட்டோன்னா ப்ரீட் டாக்ஸ் தான் எப்படியோ சேலிங்க்கு வச்சுட்ருப்பாங்க. அந்த ப்ரீட் டாக்ஸை வந்துட்டு எல்லோரும் டாக்ஸ் வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க வந்துட்டு எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகும், இதனால் இவங்களுக்கும் லாபம் ஆகும். ஒரு வேளை அந்த மாதிரி நோக்கத்தில் இதை பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு புரியலைங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஏரியாவில் திருடனே இல்லையா, தப்பு பண்ணுறவனே இல்லையா, உங்களை சுரண்டுறவனே இல்லையா, எந்த தப்புமே பண்ணாதவன் எவனுமே இருக்க முடியாதுங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தப்பு தாங்க பண்ணுவோம். அதனால் எல்லாருமே தப்பான மனுஷங்க தான், எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க தான், இல்லை எல்லா பொம்பளைங்களும் தப்பானவங்க தான் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா.
அதே போல் தாங்க ஏதோ ஒரு நாய் எங்கேயோ யாரையோ ஒருத்தரை கடிச்சதுன்றதுக்காக எல்லா நாயினுமே வந்துட்டு தப்பு. அது இனத்தையே அழிச்சிடணும்னு நம்ம நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்புங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு மனுஷங்களா அதுங்களுக்கு உதவி செஞ்சு அதுங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாம் வந்துட்டு இதை செய்கிறது ரொம்பவே தப்புந்தாங்க நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க. அதுங்க ஆல்ரெடி வாழ்க்கையில் ரொம்பவே சஃபர் ஆகுதுங்க. அதுங்க கிட்ட பழகின சில பேர், அதாவது சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறவங்க, ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு தான் அதுங்களோட வலி என்னன்னு புரியுங்க. அதுங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ இடத்துல வந்துட்டு தெரியுதுங்க தெரியுங்களா, எவ்வளோ கஷ்டப்படுதுங்க ஒரே வாய் சாப்பாடுக்கு. அப்படியே அது யாரோ ரோட்டில் போகிறவங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 10 நாய்ங்க வந்து சுற்றி வந்து நின்றுட்டு அதில் அட்டாக் வாங்கி அதில் போராடி அதுங்களுக்கு சாப்பாடு கிடச்சி அதுங்க வயிற்றுக்குள்ளே போனாதாங்க. இதுவே ஃபீமேல் டாக்னால் இன்னும் மோசங்க. 6 மாதத்துக்கு ஒருக்க வந்துட்டு அதுங்களுக்கும் இதுவாகி எல்லா நாய்ங்களும் தொடுத்தோம் அவ்வளோ தொல்லையாக அவ்வளோ கஷ்டப்படுங்க. எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அதுங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுங்க. இதெல்லாம் தாண்டி போனால் வந்துட்டு மேகட்ஸ், அதாவது டிக்ஸ் இருக்குங்க. அதுங்களுக்கு உனி ஃபுல்லாக உனி வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிடுங்க. அந்த உனி எந்த அளவுக்கு போகும்னா சில நாய்க்குட்டிங்களோட எலும்புக்குள்ளேயே போயிட்டு, அதாவது உனி சதையே வந்துட்டு மொத்தமாக சாப்பிட்ரும். அந்த அளவுக்கு வந்துட்டு மேகட்ஸ் வந்துட்டு வச்சு இதுவாகிடுங்க. அது இனிஷியலே பார்க்காம விட்டுட்டோன்னா இந்த பிரச்சனை, அதுக்கப்புறமா சிடி, டிவிடி, டியூமரு, கேன்சரு, இன்னும் எத்தனையோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. அதுங்களுக்கு வாயை தந்து இதுதான் என்னோடய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. நம்மளை மாதிரி அதுங்களால சொல்ல முடியாது. நாம் தாங்க அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்லைங்க. ஆனால் அதுங்க இனமே இருக்கக்கூடாது. அதுங்களே ரோட்டில் எப்படியோ வந்துட்டு பொழைச்சி வாழுதுங்க. ஒவ்வொரு நாய்க்குட்டியுமே நான் சொல்கிறேங்க, அதுங்க ஒவ்வொரு நாளையுமே போராடி தான் வாழுது. அந்த போராட்டத்தில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்சதை வந்துட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்களுக்கு வேக்சின் எல்லாம் கரெக்டாக போட்டு பர்த் கண்ட்ரோலும் பண்ணி விட்டால் தான் அதுங்க கொஞ்சமாவது சர்வைவ் பண்ணுறதுக்கு முடியுங்க. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அதுங்களை மொத்தமாக இல்லாமல் பண்ணுன்ற விதமாக நம்மளால் அதெல்லாம் வந்துட்டு ஹியூஜ் ரேஞ்சில் பண்ண முடியாதுன்றதுக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்புங்க. நாம் தாங்க வந்துட்டு அதுங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்த டைமில் இருக்கணுங்க. தயவு செஞ்சு எல்லோரும் வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்துட்டு வெறுக்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் கொஞ்சமாக அன்பு கொடுத்தா அவங்க வந்துட்டு 1000 மடங்கு அன்பு நமக்கு திருப்பி கொடுப்பாங்கங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் ஒரு வேலையாவது அந்த ஸ்ட்ரீட் டாங்குங்க ஒரு டாகுக்காவது வந்துட்டு கொஞ்சமாச்சும் சாப்பாடு போடுங்க. உங்களுக்கு மனசில் கருணைன்றது இருந்தால் அந்த நாய்க்குட்டிங்களுக்கு மேலே கொஞ்சமாச்சும் கருணை காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.